வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் உங்கள் ஜோதிடர் சிவசூர்யா செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது லக்கணத்துக்கு 6ஆம் இடம். வம்பு, வழக்கு, நோய், நொடி, அதாவது ஜோதிட ரீதியாக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல போய் 5, 9 கூடியவர், இல்லை லக்கணாதிபதி, இல்லைன்னா 10ஆம் அதிபதி, இல்லை 2ஆம் அதிபதி, இப்படி இந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிச்சின்னா அந்த ஜாதகர் படாத பாடு தான் படணும். அதில் பெரும் பிரச்சனை என்னென்னா, கடன் மேல் கடன், வம்பு, வழக்கு, எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்துடுவார். வாழ்நாள் முழுக்க ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? 6ஆம் இடத்துல போய் நம்மளாக போய் கிரகத்தை தள்ளி விட்டோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினை தான். இவன் வாழ்க்கையில் படாத கஷ்டம் படணும் அப்படின்றது கடவுளோட சித்தம். அப்போ அந்த கடவுளோட சித்தத்தை கடவுள்கிட்ட தான் போய் நம்ம நீக்கணும். அதனால்தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு நம்ம மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன தான் 6ஆம் இடத்துல போய் கிரகங்கள் உக்காந்துருச்சு அப்படின்னா பயிற்சி எடு, முயற்சி எடு அப்படின்லாம் சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. 6ஆம் இடத்துல லக்கணாதிபதி போய் உட்காந்தாலும் சரி தான், 6ஆம் இடத்துல இல்லை 4-5 கிரகம் சேர்ந்து உட்காந்தாலும் சரி தான், வாழ்நாள் முழுக்க காணல் நீர் தான் அவன் வாழ்க்கை. நம்ம திருவள்ளுவர் ஒரு வரி சொல்லுவார்ல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. அது இந்த 6ஆம் இடத்துல லக்கணாதிபதி, இல்லை 5, 9 கூடியவர், இல்லை 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் போய் அதில் உட்காந்தா அவங்க வாழ்க்கை அப்படி தான். ஒரு கடனை வாங்க இன்னொரு கடனை வாங்கி அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் அவங்க மனைவியோட ஜாதகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மனைவி மூலயமா அந்த கடனை அடைச்சிடலாம். இல்லைன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கடன் அடைச்சிக்கிட்டே தான் இருக்கணும்.